எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண காப்பர் வயருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மறைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள போக போறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற கரண்டோட வேகத்தை பத்தி நாம எல்லாருமே ஒரு விஷயத்த தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஆச்சரியமான ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கலாம் வாங்க. இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்விட்ச போட்ட அடுத்த செகண்ட் ரூமோட இன்னொரு மூலையில இருக்கிற லைட் எரியுது. இது எப்படி சாத்தியமாகுது? கரண்ட் உண்மையிலேயே லைட் வேகத்துல தான் போகுதா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னிய தேடலோட ஆரம்ப புள்ளி. இது நம்மள பலரும் நம்புற ஒரு விஷயம். கரண்ட்னா எலக்ட்ரான்களோட ஓட்டம் தான். அப்போ அந்த எலக்ட்ரான்கள் கண்ணை எமைக்கிற நேரத்துல ஸ்விட்ச்ல இருந்து பல்பு கிட்ட போயிருக்கணும், கரெக்டா? ஆனா உண்மை என்னன்னா, அது நாம நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமான வித்தியாசமான ஒண்ணு. சரி, வாங்க கொஞ்சம் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வயர் வழியா எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜ் கடந்து போகுதுங்கிறது தான் அது. இததான் நாம ஆம்பியர்னு சொல்றோம். இங்கேதான் விஷயமே இருக்கு. நாம பாக்குற இந்த உடனடி விளைவுக்கு காரணம் ஒரே ஒரு வேகம் கிடையாது. உண்மையில இதுக்குள்ள ரெண்டு முற்றிலும் வேற வேற வேகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வேகத்துக்கும் நடுவுல ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. எனர்ஜியை கொண்டு போற எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது மின்புலம், கிட்டத்தட்ட லைட் வேகத்துல போகுது. ஆனா அந்த சார்ஜ சுமந்துட்டு போற உண்மையான எலக்ட்ரான்ஸோ ஒரு செகண்டுக்கு 1 மில்லிமீட்டர்னு ரொம்ப ரொம்ப மெதுவாதான் நகருது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மேற்கோளை பாருங்க. இது இன்னும் தெளிவா சொல்லுது. நீங்க ஸ்விட்ச் போட்டதும் அந்த வயர் முழுக்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற ஒண்ணு உடனே உருவாகிடுது. அந்த ஃபீல்டு தான் எனர்ஜியை அனுப்புது. பல்பு எரியறதுக்கு ஸ்விட்ச்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் பயணம் செஞ்சு பல்பு வரைக்கும் வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்போ எலக்ட்ரான்கள் ஏன் இவ்ளோ ஸ்லோவா போகுது? இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரான் நேரா போறதே இல்ல. அது அந்த வயர்க்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்கள் மேல இடிச்சு மோதி அங்குமிங்குமா சதறிதான் போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை ஒரே திசையில மெதுவா தள்ளிவிடுது. இந்த மெதுவான ஓர்ந்து போற இயக்கத்துக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. எலக்ட்ரிக் சார்ஜ எப்படி மெதுவா நகருதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த இறக்கத்தை எந்த விஷயங்கள் பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பதில் சொல்ல வர்றதுதான் ஓம் விதி. கரண்டோட இயக்கத்தை பத்தி சொல்ற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சமன்பாடு இது. நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்ச V=IR தான் அது. ஓம் விதிய சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு தண்ணி பைப் உதாரணத்தை எடுத்துக்கலாம். வோல்டேஜ்ங்கிறது தண்ணிய தள்ளுற பிரஷர் மாதிரி. கரண்ட்ங்கிறது எவ்வளோ தண்ணி ஓடுதுங்கிறது. ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடைங்கிறது பைப்ல இருக்கிற ஒரு அடைப்பு மாதிரி. அது தண்ணியோட ஓட்டத்தை தடுக்குது. இந்த மின்தடைக்கு என்ன காரணம்? அதுதான் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற மின்தடை எண். இது ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட குணம். ஒரு பொருள் நல்லா கரண்டா கடத்துமா இல்ல தடுக்குமாங்கிறத இந்த குணம் தான் முடிவு பண்ணுது. இந்த டேபிள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. காப்பர் மாதிரி கடத்திகளுக்கு மின்தடை எண் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ரப்பர் மாதிரி இன்சுலேட்டர்களுக்கு நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அதிகம். இதனாலதான் கரண்ட் வயர்களுக்கு வெளியே ரப்பர் மாதிரி இன்சுலேட்டர்ஸை நம்ம பயன்படுத்துறோம். சரி, மின்தடை கரண்ட்டை தடுக்குதுன்னு பார்த்தோம். ஆனா அதை மீறி எலக்ட்ரான்களை தள்ளுறதுக்கு நாம ஒரு எனர்ஜி கொடுக்கறோம்ல, அந்த எனர்ஜி என்ன ஆகுது? எங்க போகுது? வேஸ்டா போதா? இல்லவே இல்ல. அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் பவரா, அதாவது மின் சக்தியா மாறுது. இந்த ஃபார்முலாவை பாருங்க. P=IV. அந்த மின்தடைய எதிர்த்து எலக்ட்ரான்களை தள்ளுறதுக்கு செய்யப்படுற வேலைதான் எனர்ஜிய வெளியே வருது. இந்த பவர் தான் நம்ம டோஸ்டரை சூடு பண்ணுது, நம்ம வீட்டு பல்பை எரிய வைக்குது. அந்த எனர்ஜி வெப்பமாவோ ஒலியாவோ நமக்கு கிடைக்குது. இதோட ஒரு சூப்பரான ரியல் லைஃப் உதாரணம் தான் இந்த பவர் லைன்ஸ். பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும்போது வழியில எனர்ஜி வேஸ்ட் ஆகாம பாத்துக்கணும். P=IV ஃபார்முலா படி ஒரே அளவு பவரை அனுப்ப வோல்டேஜ பயங்கரமா ஏத்திட்டா கரண்ட்டை நல்லா குறைக்க முடியும். கரண்ட் குறைஞ்சா வழியில வேஸ்ட் ஆற எனர்ஜியும் ரொம்பவே குறைஞ்சிரும். அதனாலதான் ஹை வோல்டேஜ்ல பவரை அனுப்புறாங்க. இது வரைக்கும் நாம பார்த்த இந்த பேசிக்ஸ் எல்லாம் இன்னும் சிக்கலான எலக்ட்ரிக் சர்க்கியூட்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம பாக்குறது கிர்காஃபோட முதல் விதி. ரொம்ப சிம்பிள். ஒரு ஜங்ஷனுக்குள்ள எவ்வளோ கரண்ட் வருதோ அதே அளவு கரண்ட் வெளியே போயே ஆகணும். தண்ணி பைப் மாதிரி தான். வர்ற தண்ணியெல்லாம் வெளியே போய் தானே ஆகணும். உள்ளேயே தங்க முடியாது இல்லையா? இந்த விதியோட பவர் என்னன்னா, இந்த படத்துல காட்டுற மாதிரி அது ஒரு சின்ன ஜங்ஷனுக்கும் சரி, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்குக்கும் சரி, ரெண்டுக்குமே பொருந்தும். இதை வச்சுதான் எவ்வளோ பெரிய சர்க்கியூட்டையும் இன்ஜினியர்ஸ் அனலைஸ் பண்றாங்க. அப்போ கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். கரண்டோட அந்த இன்ஸ்டன்ட் மேஜிக்.
மெதுவா ஊர்ந்து போற எலக்ட்ரான்ல இல்ல, அது அந்த வயரை சுத்தி லைட் வேகத்துல பரவுற கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிக் ஃபீல்டுல தான் இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான பாடம். இப்ப யோசிச்சு பாருங்க, எனர்ஜி வயிறுக்குள்ள இல்லாம அத சுத்தி இருக்கிற வெளியில பயணிக்குதுன்னா, இதே மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆனா நமக்கு தெரியாம இன்னும் என்னென்ன இயற்பியல் அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கும்? சிந்திச்சு பாருங்க.